الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في محكم التنزيل واعبد ربك حتى يأتيك اليقين அளவற்றல்லாரும் நிகழ்ற்றன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபே அஇம்மாக்கள் முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவற்றுமாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா நமக்கு ரமதானுடைய மாதத்தை அடைய வைத்து அதில் இயன்ற முறை அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் பெற்று நம்முடைய அமல்களில் நன்மையான அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருவினார். ஆக அல்லாஹு தஆலாவிடம் இந்த தருணத்தில் துஆ ஏந்துகின்றேன். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய அமல்கள் ரமதானிலும் அதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹு தஆலா அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான கூலி அல்லாஹு தஆலா ஈருலகிலும் நமக்கு கொடுத்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ரமதானுடைய மாதம் கடந்து விட்டது. எந்த ரமதானுக்காக நாம் ஆவலாக காத்து கொண்டிருந்தோமோ, எந்த ரமதான் அடையும் பொழுது நம்மால் முடிந்த அளவுக்கு அமல்களை செய்ய வேண்டும் என்று பிறை பார்க்கக்கூடிய தருணம் இருந்ததோ, நாம் இந்த ரமதானை முழுமை அடைத்து இந்த ரமதானுடைய விஷயங்களை நாம் ஈதை நிறைவேற்றிய நிலையில் ஒரு ஜுமாவுடைய இந்த தருணம் நாம் அமைந்திருக்கின்றோம். எப்படி ரமதானுடைய மாதம் வந்ததோ அதே போலதான் கடந்து விட்டது. அதே போலதான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அது 40 வயது அடைந்தவர்களாக இருக்கலாம், 50, 60, 70 என்ற வயதை அடைந்த நம்ம இருக்கக்கூடியவர்கள் இப்படிதான் காலை மாலை என்று எப்படி ரமதானுடைய காலையும் மாலையும் கடந்ததோ நம்முடைய வாழ்க்கையுடைய காலை மாலையும் இப்படிதான் கடந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையின் அந்த இறுதி கட்டமும் வரும். அந்த நாள் நமக்கு நம்முடைய சூரியன் மறைந்துவிடும். அதற்கு பிறகு நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படாது. எப்படி ரமதான் கடந்து விட்டதோ நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவும் நமக்கு இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அமைத்திருக்கின்றான். ஏனென்றால் இந்த ரமதானை நாம் பார்க்கும் பொழுது முந்தைய ரமதானை விட இந்த ரமதான் மிக வேகமாகவும் மிகவும் விரைவாகவும் சென்றிருக்கிறதை நாம் உணர்வோம். கண்டிப்பாக நாம் அந்த விஷயத்தை உணர்ந்திருப்போம். ஏனென்றால் வரக்கூடிய காலங்கள் கடந்த காலங்களை விட மிக வேகமாக இருக்கும். இது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தகாருபுஸ் ஸமான், காலங்கள் மிகவும் சுருக்கமாக்கப்படும். இதில் இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பர்க்கத்தை அல்லாஹு தஆலா எடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ், ஆண்டுகள் அதை மாதங்கள் போல கழிந்துவிடும், மாதங்கள் வாரங்களை போல கழிந்துவிடும், வாரங்கள் நாட்களை போலவும் நாட்கள் சில நிமிடங்களை போல கழியக்கூடிய நிலையை நாம் பார்ப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தினார்கள். அதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இப்பொழுதுதான் நமக்கு ஒரு தருணம் ஏற்பட்டது. நம்முடைய சில நேரத்தில் நம்ம பார்க்கலாம், அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியம் கொடுத்திருப்பான். ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்துடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது பருவ வயது அடைந்திருப்ப அந்த பெண் குழந்தை. அதே போல நாம் இப்பொழுதுதான் படிப்பு முடித்திருப்போம். உடனே இந்த 3-4 வருடம் கடந்து இருக்கும் நம்முடைய தொழிலோ நம்முடைய வியாபாரமோ மற்ற விஷயங்களில் நம்முடைய ஈடுபடுத்தக்கூடிய விஷயங்கள்.
திருமணம் முடிந்து போன வருடம் தான் ஆகியிருக்கும் என்பது உணர்வு இருக்கும். ஆனால் சுப்ஹானல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் கடந்தது போல நாம் உணர்கின்றோம். இது அனைத்துமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்த தகாருபு ஜமான் என்று சொல்லக்கூடிய காலங்கள் சுருக்கமாக்கப்படும், மிகவும் நெருக்கமான நிலையில் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன அந்த தருணத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய காலங்கள் மிகவும் வேகமாக இருக்கும் என்று நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எந்த லட்சியத்திற்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கின்றோமோ அந்த லட்சியத்தில் நாம் இருக்கின்றோமா, நான் இருக்கின்றேனா என்று ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ரமதான் வந்தது, ரமதான் கடந்து விட்டது. ஆனால் ரமதான் கடந்து விட்டதுடனே நம்முடைய மார்க்க பற்று கடந்து விடக்கூடாது. ரமதான் சென்று விட்டது, நம்முடைய மார்க்கத்துடைய இருக்கக்கூடிய ஈடுபாடு சென்று விடக்கூடாது. ரமதான் வந்ததே நமக்கு தர்பியத்தை கொடுப்பதற்காகத்தானே. ரமதானில் எப்படி மற்ற 11 மாதங்கள் நீங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு விரும்புகின்றானோ அதை போல வாழ்வதற்காக ரமதானை அல்லாஹ் தஆலா ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு பயிற்சி களமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். இந்த ஒரு ட்ரைனிங் ஒரு மாதமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை எப்படி அமைத்துக் கொள்கின்றீர்களோ அதே போன்று வரக்கூடிய 11 மாதங்களை உங்களை நீங்கள் அமைத்து கொண்டு வாழுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக இந்த ரமதானுடைய மாதத்தை வைத்திருக்கின்றான். ஆக ரமதானுடைய மாதத்தில் நம்மால் இயன்ற முறை நாம் ஈடுபட்டிருந்தோம். நன்மையான காரியங்களிலும் தான தர்மம், நோன்பு மற்றும் கியாமுல் லைல் இரவு தொழுகை என்ற எண்ணற்ற இபாதத்தில் நாம் ஈடுபட்டிருந்தோம். அது ரமதான் கடந்தவுடனேயே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடக்கூடாது. அதே போல இந்த ரமதானுடைய மாதம் வந்தவுடனேயே நம்மில் பலருடைய நிலை எப்படி இருக்கும்? பாவத்திலிருந்து விலகியிருப்போம். பாவத்திலிருந்து விலகியிருப்போம். அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய சில தவறுகளாக இருக்கலாம், குடும்ப ரீதியான தவறுகளாக இருக்கலாம், மனைவியுடன் மக்களுடன் அணுகக்கூடிய முறையில் மிக கடுமையாக நடந்து கொண்டிருப்போம். ரமதான் வந்தவனே அதனுடைய மாற்றங்கள் நாம் பார்த்திருப்போம். நம்முடைய வியாபாரத்தில் நாம் நேர்மையானவர்களாக ஆகியிருப்போம். அதற்கு முன்னால் நம்முடைய சில முன்பின் இணைய மோசடிகளும் சில ஏமாற்றங்களுடைய விஷயங்கள் இருந்து கொண்டு இப்படி என்று பாவங்களை விட்ட பிறகு ரமதான் கடந்தவுடனேயே திரும்பவும் அதே போலதான் முந்தைய இருந்தது பழக்கம் திரும்ப வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விடக்கூடாது. எதை நாம் விட்டு விட்டோமோ பாவங்களை திரும்பவும் அதை வந்து விடக்கூடாது என்ற விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த அமலை நாம் அதிகப்படுத்தினோமோ, எந்த அமலில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டோமோ நன்மையான விஷயத்தில் அதை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்காக நாம் முயற்சி எடுப்பது என்பது இது ரமதானுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை. ரமதான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய படிப்பினையே இதுதான். நம்முடைய ஹயாத் இருக்கும் வரை அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதிலும் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதிலும் எந்த ஒரு விஷயத்திலும் நாம சமரசம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயத்திலும் காம்ப்ரமைஸ் என்று இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்துவதற்கு தான் இந்த ரமதான் வந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் அந்த குஷூவுடனும் மிகவும் மனப்பக்குவத்துடனும் அவர்களுடைய சிந்தனையும் சிதறாமல் மிகவும் கவனமாக தொழக்கூடிய அந்த 2 ரக்காத் தொழுகை இந்த உம்மத்தினுடைய அனைத்து தொழுகையுடைய நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதை போல மிகைக்காது. அந்த அளவுக்கு இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர். அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இரவில் நீங்கள் கால் கடுக்க நின்று நீங்கள் உங்களை சிரமப்படுத்திக் கொண்டு இவ்வளவு நீண்ட தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுகின்றீர்களே, உங்களுடைய பாவங்களோ முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்களே, இப்படிப்பட்ட நிலையில் உங்களை ஏன் சிரமப்படுத்திக் கொள்கின்றீர்கள் என்று அவர்களுக்கு கேட்கப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, ஆயிஷாவே, எனக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு அருள்வளத்தை வழங்கியிருக்கின்றான், இவ்வளவு அந்தஸ்தை உயர்த்திருக்கின்றான், என்னுடைய முன்பின் பாவங்களை மன்னித்திருக்கின்றான், எனக்கு எண்ணற்ற அருட்கொடை கொடுத்திருக்கின்றானே, அந்த ரப்புக்கு நான் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா என்ன கொடுக்கவில்லை? அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தான், அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான், வளத்தை கொடுத்தான், சுப்ஹானல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான், குடும்பம் மக்கள் என்று அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்விதான் அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா என்ற ஒரு சிந்தனை, இந்த கேள்வி நம்முடைய உள்ளத்தில் இது உதிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை நான் குதுபாவுடைய உரையில் நான் ஓதிய அந்த வசனம் தான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். எப்படிப்பட்ட ஈமானுடைய உச்சக்கட்டத்திலும் இபாதத்துடைய எல்லா வகையிலும் எல்லா சாரம்சத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காண்பித்து நமக்கு முன்மாதிரியாக இருந்த
அந்த நபியுக்கே கட்டளை வருகின்றது, வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், நபியே உன்னுடைய இரட்சகனை நீங்கள் வணங்கி வாருங்கள், எதுவரை உங்களுக்கு மரணம் வராது, எதுவரை உங்களுக்கு மௌத்து வந்து விடாதோ உங்களுடைய இரட்சகனை உடைய ரப்பை நீங்கள் வணங்கி கொண்டே இருங்கள். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க. அம்மை இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை இப்படி, இங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது, சிறு வயதில் அவர்களுக்கு பேசக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயம், ஃபௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா, என்னுடைய இரட்சகன் எனக்கு வசியத் செய்திருக்கின்றான், எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான், நான் தொழுகை நிலைநாட்டுவதும் நான் ஜக்காத்தை நிறைவேற்றுவதும் எதுவரை மா தும்து ஹய்யா, எதுவரை நான் உயிரோடு இருக்கின்றேன், எதுவரை எனக்கு ஹயாத் என்று அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அதுவரை இந்த தொழுகையையும் இந்த நோன்பை அவனுடைய வணக்க வழிபாடுடைய விஷயத்தில் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு வசிய செய்திருக்கின்றான் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இதனால் தான் அன்புக்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய இந்த சிறப்புரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார் என்று வந்து பார்க்கின்றார்கள். அந்த திரையை அகற்றி பார்க்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். அவருடைய நெற்றியில் முத்தமிட்டு விட்டு உடனே மெம்பரில் ஏறுகின்றார்கள். ஏறிவிட்டு, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத் வமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத் என்ற அந்த வார்த்தையை சொன்னார்களே, பிறகு வசனத்தை ஓதினார்கள், وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த உரை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக வணங்கி கொண்டிருந்தார்களோ, இபாதத் என்ற விஷயங்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக செய்து கொண்டிருந்தார்களோ, ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்து விட்டார்கள், அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை யார் வணங்கி கொண்டிருந்தார்களோ, ஃபஇன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் நித்திய ஜீவனும், அவனுக்கு மரணம் என்பது ஏற்படாது, அவன் மரணிக்க மாட்டான் என்று அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அங்கு அபூபக்கர் ரலியல்லாஹு உரை நிகழ்த்துகின்றார்கள். ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்களை நாம் ஈடுபடுத்திக் கொண்டிருந்தோமே, ரமதான் கடந்து விட்டது, ஆனால் ரமதானுடைய அந்த ரப்பு இன்னும் இருக்கின்றான். எந்த ரமதானில் நாம் அமல்களை ஈடுபடுத்திக் கொண்டோமோ, எந்த ரமதானில் நாம் நம்மை இபாதத்தில் நாம் நம்மை அமைத்துக் கொண்டோமோ, அந்த ரப்புக்காக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த மாதத்திற்காக வாழக்கூடியவர்கள் கிடையாது. நாம் ரமதானியாக இருக்கக்கூடாது, ரப்பானியாக இருக்க வேண்டும். நாம் வணங்கி அல்லாஹ்வை அந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அந்த ரமதானுடைய மாதத்தின் ரப்பை வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எப்படி ரமதானுடைய மாதத்தின் ரப்பாக அல்லாஹ் இருக்கின்றானோ, ஷவ்வாலும் தில்காதாவும் தில்ஹிஜ்ஜாவும் வரக்கூடிய மற்ற மாதங்களுடைய ரப்பும் அவன்தான். எப்படி ரமதானுடைய மாதத்தில் நாம் வணங்கி அவனை வழிபட்டோமோ, மற்ற மாதங்களிலும் அவன் இருக்கின்றான். ரமதான் கடந்து விட்டது, ஆனால் ரப்பு ரமதான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய வணக்க வழிபாடு என்பது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இது முதல் உபதேசம், முதல் நினைவூட்டல், முதல் படிப்பினை எனக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இங்கு செய்யக்கூடிய விஷயம். ரமதானில் நம்முடைய அமல்களில் என்ன செய்து கொண்டிருந்தோமோ அதில் நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அதை நாம் விட்டுவிடக்கூடாது. அதே போல பாவத்திலிருந்து நாம் விலகி இருந்தோம் ரமதானுடைய மாதத்தில், ரமதானுக்கு பிறகும் அந்த விஷயத்தில் வந்துவிடக்கூடாது, என்னுடைய ஈடுபாட்டு இருக்கக்கூடாது என்ற விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நம்முடைய இந்த ரமதானுடைய படிப்பினையில் பார்க்கும் பொழுது, ரமதானில் செய்த அமல்கள், ரமதானுடைய நாம் செய்த அமல்கள் இது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையே என்ற அச்சம் இருக்க வேண்டும். இது நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடையாளங்களில் ஒன்றானது. உலமாக்கள் நமக்கு உபதேசம் செய்யும் பொழுது நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா இல்லையா என்ற அச்சம் நமக்கு இருப்பது என்ன? இது நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கபூலாகக்கூடிய அலாமத் மற்றும் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் சலஃபு சாலிஹீன்களுடைய அவர்களுடைய பண்புகள் எப்படி இருந்தது? அமல்களை செய்துவிட்டு அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் ஜிஹாது செய்வார்கள், தானம் தர்மம் செய்வார்கள், நோன்பு நோற்பார்கள், சதகாத்துகள் செய்வார்கள், மற்ற இபாதத்துகள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய சதகாத், என்னுடைய ஜக்காத், என்னுடைய நற்பண்புகள், மற்ற நன்மையான விஷயங்கள் என்னை ஈடுபடுத்திய கொண்ட விஷயம் ரமதான், இது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற முதல் அச்சம், அந்த பயம் நமக்கு இருக்கும். அந்த கவலை நமக்கு இருக்க வேண்டும், அந்த ஃபிக்ர் நமக்கு இருக்க வேண்டும். இது நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதல் அடையாளங்கள் ஒன்று. சுப்ஹானல்லாஹ். நாம் இதற்கு முன்னால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருப்பேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டி
கட்டினார்கள்? யாருடைய கட்டளையின் பிரகாரம் கட்டினார்கள்? ரப்புடைய அந்த அந்த காபத்துல்லாஹுடைய இறைவன் அவன் கட்டளையிட்டான் என்ற ஒரே காரணத்தினால்தான் காபா கட்டப்பட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் கட்டும் பொழுது அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் செய்யக்கூடிய துஆக்கள் நாம் அதை அறியக்கூடியவராக இருக்கின்றோம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இரட்சகனே, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீ அனைத்தையும் அறியக்கூடியவன், அனைத்தையும் நீ செவியுறக்கூடியவனாக இருக்கின்ற என்று அவர்கள் துஆ கேட்டார்களே. அல்லாஹ் அக்பர். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு கூற்றை இந்த வசனத்தினுடைய தஃப்சீரில் குறிப்பிடும் பொழுது, ஹலீலுர் ரஹ்மான் யப்னி பைத்தர் ரஹ்மான் வயகாஃப் அல்லா யதகப்பல் அமலு. ஹலீலுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நேசன், ரஹ்மானுடைய வீட்டை கட்டுகின்றார், ரஹ்மானுடைய இல்லத்தை கட்டுகின்றார். பிறகும் அவருக்கு அச்சம் வருகின்றது, அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானா இல்லையோ என்ற அச்சம் அவர்களுக்கு ஏற்படுகின்றதே. இது ஒரு வியப்புக்கூடக்கூடிய விஷயமா இல்லையா என்று அவர்கள் இந்த வசனத்துடைய விளக்க உரையில் தெரியப்படுத்துகின்றார்கள். அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நம்முடைய அமல்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அமல்களை செய்துவிட்டு நாம் பெரிய ஒரு மேதையாகிவிட்டேன், நான் ஒரு அல்லாஹு தாலாவுடைய அவுலியாவாக ஆகிவிட்டேன் என்று என்னுடைய அமல்கள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதில் எந்த ஒரு சந்தேகம் என்று இருப்பது என்பது என்ன? இதை ஏமாற்ற தரக்கூடியதாக இருக்கின்றது. மாறாக நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹு தாலா நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்ற அச்சம் நம்மிடம் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த கவலை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் அதிகமாக நாம் இந்த விஷயத்தை துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த ரமதானுடைய மாதத்தில் அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்வாயாக. அதில் சிறு குறு தவறுகள் இருக்கும் பொழுது அல்லாஹ் நீ அதை மறந்து அதை மன்னித்து நிறைவான அந்த கூலியை கொடுப்பாயாக என்று நம்முடைய துஆக்கள் இந்த விஷயத்தை கேட்க வேண்டும். அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை ஒரு வசனத்துடைய தஃப்சீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல்லதீன யூதூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா, இவர்கள் எத்தகையவர்கள் என்றால், இவர்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை கொண்டு செலவழித்தும் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் அல்லாஹ்வின் பக்கம்தான் மீளக்கூடியவர்கள் என்ற விஷயம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றதே. யார் இவங்க? சதக்காத்துகளை செய்துவிட்டு உள்ளத்தில் அவர்களுடைய அச்சம் இருக்கின்றதே, அல்லாஹு தஆலாவிடம் நாம் திரும்ப வேண்டுமே என்று இந்த அச்சம் சொல்ல இருக்கக்கூடியவர்கள் யார் என்று அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கும் பொழுது, அஹுமுல்லதீன யஸ்ரிகூன் வயஷ்ரபூன் வயஸ்னூன், இவர்கள் தான் திருடிவிட்டு அச்சம் கொள்கின்றார்களா? இவர்கள் விபச்சாரம் செய்துவிட்டு அச்சம் கொள்கின்றார்களா? இவர்கள் இவர்களுடைய பாவங்கள் செய்துவிட்டு அச்சம் கொள்கின்றார்களா? இப்படிப்பட்டவர்களை பற்றி சொல்லப்பட்டது இந்த வசனத்தில் என்று சொல்லும் பொழுது, லா யப்னத ஸத்தீக், சித்திக்குடைய மகளே, அவர்களை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. இவர்கள் யார் என்றால், ஹுமுல்லதீன யுஸல்லூன் வயஸூமூன் வயதஸத்தகூன் வயகாஃபூன் அல்லா யதகப்பல் அமலுஹும். இவர்கள் எத்தகையவர்கள் என்றால், தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள், தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள், நோன்பை கடைபிடிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் தஆலா கொடுத்த விஷயத்தை தான தர்மம் சதகாத்துகளையும் ஜகாத்தையும் செய்யக்கூடியவர்கள். பிறகும் அல்லாஹ் தஆலாவிடம் இதை ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்ற அச்சம் இருக்கக்கூடியவர்களை பற்றி தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக நம்முடைய முன்னோருடைய இந்த சிந்தனை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்கள், அவருடைய பண்பு நற்பண்பு, அமல்களை செய்துவிட்டு அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள். அமல்களை செய்துவிட்டு இது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்ற அச்சம் இருக்கும், அந்த கவலை இருக்கும். அதற்காக அவர்கள் துஆ செய்வார்கள். மூன்றாவது விஷயம், இந்த அமலுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு என்ற நமக்கு அடையாளம் என்ன? இரண்டாவது அடையாளத்தை பற்றி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களில் இந்த ரமதானில் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற ஒரு அடையாளம் நமக்கு தேவை என்றால், நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய இந்த ரமதானில் விட்ட பாவங்கள் திரும்ப நாம் செய்யக்கூடாது. எந்த பாவங்களை நாம் விட்டோமோ, எந்த தடை செய்யப்பட்ட விஷயங்களை நாம் விட்டு நாம் ரமதானில் முழுமையாக ஈடுபாட்டுடன் பேணுதலுடன் வாழ்ந்தோமோ, அதே பேணுதலான வாழ்க்கை நமக்கு அடுத்த மாதமும் அடுத்த காலங்களில் நமக்கு ஏற்படுகிறது என்றால், நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இல்லை, ரமதானுக்கு பிறகு ரமதானுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேனோ, பொய் சொல்லக்கூடியவனாக இருந்தேன், புறம் பேசக்கூடியவனாக இருந்தேன், ஏமாற்றம் செய்யக்கூடியவனாக இருந்தேன், நவுது பில்லாஹ் பல பாவங்களில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். அதே போலதான் ரமதானுடைய இந்த ஷவ்வாலுடைய பிறை வந்த பிறகும் அதே எல்லா பழக்கம் வந்துவிட்டது என்றால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றுதான் அடையாளம். அல்லாஹ் அக்பர். மூன்றாவது அடையாளம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாம் செய்த நன்மையான அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்ற ஒரு அடையாளம் என்று பார்க்கும் பொழுது, நாம் அமல்களுக்கு பிறகு நன்மையான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் நாம் பெறுவோம். ரமதானில் செய்த அமல்களை அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியம் நமக்கு அல்லாஹ் தஆலாவிடம் கிடைக்கும். நான் ரமதானுடைய விஷயத்தில்
நோன்பு நோக்கக்கூடியவனாக இருந்தேன். ரமதானுக்கு பிறகும் உபரியான நோன்புகள் இருக்கு. அதனுடைய தொடர்பு, அதனுடைய விஷயத்தில் என்னுடைய ஈடுபாடு எவ்வளவு இருக்கின்றது என்று நமக்கு அது வரும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹு தாலாவிடம் என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தான தர்மம் செய்யக்கூடியவனாக இருந்தேன். அதற்கு பிறகு ரமதானுடைய மாதத்திலும் அந்த அமலை நான் தொடர்ச்சியாக செய்கின்றேன் அல்லது அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வருகின்றது. வாய்ப்புகள், நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையில் வருகின்றது என்றால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் தான் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உபதேசம் செய்யும் பொழுது இன்ன மின் ஜஸாஇல் ஹஸனதி அல் ஹஸனத பஅதஹா வ இன்ன மின் ஜஸாஇஸ் ஸய்யிஅதி அஸ்-ஸய்யிஅத பஅதஹா. ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தாபிஈ. அவர்கள் கூறுகின்றார்கள், நிச்சயமாக நன்மையுடைய கூலி நன்மைக்கு பிறகு இன்னொரு நன்மை தான். நன்மையுடைய கூலி அல்லாஹு தஆலாவிடம் இதற்குரிய ஜஸா, இதற்குரிய முழுமையான கூலி என்று பார்த்தால் நன்மை செய்துவிட்ட பிறகு நன்மை செய்யக்கூடிய பாக்கியம் கொடுக்கப்படுவான். அதே போல பாவங்களுடைய தண்டனையும் பாவங்களுடைய கூலி என்று பார்க்கும் பொழுது மறுமையுடைய தண்டனைக்கு முன்னால் இந்த உலகத்தில் பாவம் செய்துவிட்ட பிறகு இன்னொரு பாவம் செய்யக்கூடிய நிலை அவனுக்கு ஏற்படும். அதில் அவன் தள்ளப்படக்கூடியவனாக இருப்பான். அது அவனுக்கு இலகுவாக ஆகிவிடும் என்று இங்கு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அப்புறம் கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமல்களை அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுக்கு முன்னால் ஏதோ ஒரு நிலையை நம்ம இருந்தோம். ரமதான் வந்தது, நம்மை சீர்படுத்தியது, நம்மை செம்மைப்படுத்தியது, நம்மை அல்லாஹ்வுடைய ஒரு அடியார்களாக ஆக்கினார். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய, திரும்பவும் அதே பழைய தோஷத்தில் நாம் போகுவது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கு பிறகு நாம் செய்யக்கூடிய பிடிவாதம் தான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு ட்ரைனிங் அவன் கொடுத்து விட்டு 30 நாளுடைய ட்ரைனிங்கும் 40 நாள் ஒரு ட்ரைனிங் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையுடைய விஷயம் திரும்பவும் அதே பழையது தான் இருக்கின்றது என்றால் நமக்கே கோபம் வருமா இல்லையா? பிஸ்னஸ்ல அவனுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு 30 நாள் உட்கார வச்சு தகப்பன் அவர்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். கற்றுக் கொடுத்து விட்டு அவன் அடுத்த மாதம் பார்க்கின்றார் இவன் என்ன ரிசல்ட் கொண்டு வரான். அதேதான் பழக்கம் இருந்ததுன்னா என்ன செய்வான் அந்த தகப்பனார்? கோபம் தான் கொள்வார். பிறகு இவனுக்கு இதற்கு தகுதியே இல்லை என்று அவன் என்ன செய்வார்? முடிவெடுப்பான். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா நமக்கு ரமதானுடைய மாதத்தில் எவ்வளவு அமல்களை பாக்கியத்தை கொடுத்தான். இதற்கு பிறகு வரக்கூடிய மாதத்தில் நம்முடைய வாழ்க்கை திரும்பவும் முந்தி இருந்தது போலவே ஆகிவிட்டது என்றால் இவ்வளவு நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்குடைய அர்த்தம் என்ன பிரயோஜனம்? அப்போ நாம முகஸ்துதிக்காக செய்தோமா, அல்லது மக்களோடு மக்கள் சேர்ந்திருக்கும் என்று செய்து விட்டோமா, அல்லது ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம், ஒரு இந்த ரமதான் மாதம் வந்தாலே இதெல்லாம் செய்யணும், ஒரு சடங்காக இருக்கு அதனால் நானும் செஞ்சுட்டு போறேன் என்று நாம் செய்தோமா? நம்ம சிந்திக்க கடமைப்பட்டுள்ள கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய வாழ்க்கையில இபாதத்துகளை நாம் அதிகப்படுத்தி விட்டோம் என்றால் அது ஒன்று தக்க வைக்க வேண்டும். இல்லை என்றால் அதை விட சிறந்ததாக இருந்தால் நாம இன்னும் அமல்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை நாம் விட்டுவிடக் கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலாவை வணங்கக்கூடிய விஷயத்தில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்மால் முடிந்த அளவுக்கு நாம இயன்ற அளவுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு இபாதத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இபாதத்தை கொண்டுதான் நமக்கு வெற்றி இருக்கின்றது. இந்த அல்லாஹ்வை வணங்குவதில் மற்றும் அவனுடைய ஏவல்களை நாம கடைபிடிப்பதில் கொண்டுதான் நமக்கு வெற்றி உலகம் மற்றும் மறுமையில் இருக்கின்றது என்று கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறாங்க. யா அப்துல்லா லா தகுன் மிஸ்ல ஃபுலான் கான யகூமுல் லைல் ثم தரக. அப்துல்லா இப்னு அம்ரே, நீங்க இன்னாரை போல ஆகிவிடாதீர்கள், அந்த அடியானை போல ஆகிவிடாதீர்கள். சிலர் அவர் இரவு தொழுகை தொழுதார், திரும்பவும் அவர் விட்டு விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபிக்கு அவர்கள் உபதேசம் செய்கிறாங்க. ஏனால் அதிகமாக அவர்கள் ஈடுபாட்டு இருந்தாங்க, திரும்பவும் விட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுடைய மாதத்தில் 8, 10 நமக்கு முடிந்த அளவுக்கு நம்முடைய தொழுகை, இரவு தொழுகை நாம் தொழுதும். நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த ரமதானுக்கு பிறகு இது தொடர்ச்சியாக முயற்சி செய்யணும். இல்லை என்றால் குறைந்தபட்சம் 2 ரக்காத் நம்முடைய வாழ்க்கையில தஹஜ்ஜுடைய தொழுகையிலும் இரவு தொழுகையுடைய ஈடுபாடு நமக்கு வைக்க வேண்டும். நாம நஃபிலான விஷயத்தில் நாம் ஈடுபடுத்தி கொண்டோம், முன்பின் சுன்னத்துகளை ஈடுபடுத்தி கொண்டோம், அந்த விஷயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. குறிப்பாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நஃபிலான இபாதத்களை விட நம் மீது கடமையாக்கப்பட்ட ஃபரதான இபாதத்துகளை நாம் மிகவும் கவனக்குறைவாக இருக்கின்றோம். பார்க்கின்றோம், ரமதானுடைய மாதத்தில் இடம் பற்றாக்குறையாக இருக்கின்றது. ஆனால் ரமதானுக்கு பிறகு வரும் பொழுது திரும்பவும் அதே ஒரே ஒரு சஃப்பு, 2 சஃப்பு ஃபஜரில் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் அக்பர். சில பள்ளிவாசலில் ரமதானுக்கு பிறகு ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது, முசல்லீன்கள் காணவில்லை,
தேடி கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடம் சிறந்த கூலி கிடைக்கப்படும் என்று ரமதானுக்கு பிறகு ஒரு போஸ்டர் அடிக்கப்பட்டது. முசல்லீன்கள், தொழுகையாளிகள், ரமதானுக்கு வந்த தொழுகையாளிகள் பள்ளிவாசல்ல காணும். அவர்களை தேடி கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடம் சிறந்த கூலி கொடுக்கப்படும் என்று அவர் போஸ்டர் போடும் அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலை இருக்கு. இப்படி நம் மீது கடமையாக்கப்பட்ட விஷயத்திலே நாம வலியுறுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய பள்ளிவாசல்கள் வெறிச்சோடி கிடக்கின்றது. இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும் பொழுது வக்ஃபுடைய சட்டங்கள் புதுசா வந்தான்னா பழசா வந்தான்னா இருக்கிறது பிரச்சனை பார்க்கிறோமா இல்லையா? நேற்று ஒரு பில்லு வந்ததா இல்லையா? இதுக்கு என்ன ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் தொடர்பு இல்லை. நான் என்ன, எனக்கு ஒன்றும் தொடர்பு இல்லை. அதெல்லாம் மௌலானாவும் மௌலவிங்க தான் பார்க்கக்கூடியது. அது பள்ளிவாசல்களுடைய மக்களை தான் பார்க்கக்கூடியது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நினைவு கொள்ளுங்கள், வக்ஃப் என்பது அல்லாஹ்வுடைய அமானிதம். அல்லாஹ்வுடைய அமானிதம். நம்முடைய முந்தியோர்கள், நம்முடைய சுப்ஹானல்லாஹ் நல்லோர்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்காக விட்டு சென்ற விஷயம். அது அல்லாஹ்வுடைய அமானிதத்தை ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்கள் பராமரிப்பது என்பது கடமையாக இருக்கின்றது. நம்முடைய தொழுகையுடைய பள்ளிவாசல் முஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய தொடர்பு இல்லாது என்றால் இப்படிப்பட்ட நிலையில் மற்றவங்க என்ன நாம தான் செய்யக்கூடிய விஷயம். அவரை நம்ம என்னென்ன சொல்லணும்னு சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். அவங்க என்னென்ன சூழ்ச்சிகளையும் காவியங்களும் பாவி என்னென்ன சூழ்ச்சி செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க, எப்படியாவது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஆனால் நம்முடைய நிலை என்ன இருக்கு? நம்முடைய நிலை என்ன? மாற்றான் தைப்பிள்ளை போலதான் நம்ம இந்த இஸ்லாத்துடைய தொடர்பு கொள்றோம். பள்ளிவாசல் ஏதாவது நிக்காவுடைய விஷயம் இருந்தால் பள்ளிவாசல் தொடர்கிறோம். இல்லை மௌத்தானா ஜனாசாவுக்காக மையவாடியிலான கபரை வெட்டணும்னா கொண்டு நம்ம வர தொடர்பு கொள்றோம். மற்ற நேரத்தில் எங்க இருக்கு? பள்ளிவாசல் இருக்கின்றது என்று தெரியாத அளவுக்கு முஹல்லாவாசிகள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு ஒரு அவமான விஷயம். எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலாவிடம் கேள்விக்கு அதற்குரிய இருக்கு. இங்கு இருக்கக்கூடிய ஒரு முஹல்லாவில் ஒரு பள்ளிவாசல் என்று இருக்கின்றது என்றால் என்னுடைய தொடர்பை நான் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை என்றால் நான் தான் குற்றவாளி. நான் தான் குற்றவாளி. முஹல்லாவில் பள்ளிவாசல் இருந்தும் என்னுடைய ஈடுபாட்டை நான் கொள்ளவில்லை, தொழுகையுடைய நேரத்தில் நான் வரவில்லை என்று இருந்தால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, என்னை விட நீங்கள் இந்த உலகத்துடைய விஷயங்களை அதிகமாக அறிந்திருக்கின்றீர்கள். என்னை விட மற்ற இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் அதிகமாக அறிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இதே போக்கு நம்முடைய நிலை இருக்கும் பொழுது நாளை நம்முடைய அடையாளங்களும் இங்கு நிலையாக இருக்குமா, சின்னங்கள் இருக்குமா என்று ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. இந்த நாட்டையும் சுப்ஹானல்லாஹ் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். முஸ்லிம் அவருடைய உயிர் தியாகங்கள் செய்து இந்த சுதந்திரத்திற்காக அவர்கள் பாடுபட்டார்கள் என்ற அந்த வரலாறை, சரித்திரத்தை மாற்றக்கூடிய விஷயத்தில் தெளிவாக அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய நிலை, நம்முடைய சமுதாயம் இன்னும் என்ன, இந்த செலிபிரிட்டிக்கு பின்னாடியும் கூத்தாடக்கூடியவர்களுக்கு பின்னாடியும் அவன் வாட்ஸ்அப் செய்யறான், இவன் டப் மேட்ச் செய்யறான், லிப்சிங் செய்யறான் என்று பெண்களுடைய நிலை எப்படிதான் இருக்கு? அல்லாஹ் அக்பர். வாலிபருடைய நிலை இப்படிதான் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, சொல்லக்கூடிய விஷயம் ஆக்ரோஷமாக இருந்தாலும் ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இவ்வளவு முயற்சி செய்தும் இவ்வளவு நம்முடைய முன்னெடுப்பு இருந்தும் அவர்களுடைய சூழ்ச்சிகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி ஏன் வரவில்லை? நாம் மீது கடமையாக்கப்பட்ட விஷயத்தில் தொழுகையுடைய விஷயங்களை நம்ம பின்தங்கி இருக்கின்றோம். யோசிச்சப்ப எத்தனை பேர் பள்ளிவாசல் ஃபஜருக்கு வராங்க? எத்தனை பேர் நாம நம்முடைய வேலைகளில் இருக்கும் பொழுது எங்கு இருந்தாலும் சரி தொழுகை நான் நிறைவேற்ற வேண்டும், பள்ளி எங்கு இருந்தாலும் சரி பள்ளிக்கு சென்று தொழுக வேண்டும் என்னுடைய சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கு? இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் ஒரு சஃப் 2 சஃப் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்து விடுவார்கள் இந்த சமுதாயத்திற்காக? எதுவரை நாம் சேர மாட்டோமோ, எதுவரை நமக்கு மத்தியில் ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயங்கள் ஆகாதோ, நம்முடைய சுபான சமூகத்துடைய கட்டமைப்புடைய விஷயங்களில் இந்த பள்ளிவாசலுடைய இருக்காதோ அது வரைக்கும் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற முடியாது. நாம மாற்றாதவரை நம்முடைய சமுதாயத்துடைய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா மாற்ற மாட்டான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்துடைய சூழ்நிலையும் ஒரு நிலையும் அவன் அதுவரை மாற்ற மாட்டான் எதுவரை அந்த சமுதாயமே அவர்களை மாற்றிக்கொள்ளவில்லையோ. நம்முடைய வாழ்க்கையில கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையவர்கள் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆங்காங்கே அதான் எனக்கு கொடுப்பது பேண்ட் செய்யப்படுகின்றது. ஆங்காங்கே பள்ளிவாசல்கள் இரவோடு இரவு தரமட்டம் செய்யப்படுகின்றது. ஆங்காங்கே அல்லாஹ் அக்பர் வக்ஃபுடைய சொத்துக்கள் அபகரித்து தனிப்பட்ட முறையில் சூறாடியக்கூடியவர்களுக்கு இங்கு வாசல்கள் என திறந்த நிலையில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய இன்னும் என்ன இந்த மார்க்கத்துடைய தொடர்பு எப்படி இருக்கின்றது என்றால், கடமை என்று நினைவுபடுத்திய பிறகும் அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றாதவர்களாக இருக்கும் பொழுது அல்லாஹுடைய உதவி எப்படிதான் வரும்? அல்லாஹுடைய உதவி அவனுடைய கடமைகளை நிறைவேற்றினால் தான் அவர் அல்லாஹு தஆலா நமக்கு அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவான். ஔஃபூ பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும். அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், நீ சொன்ன வாக்கை நீ நிறைவேறு, நான் சொல்லக்கூடிய வாக்கை உனக்கு
உன்னுடைய அக்ரிமெண்ட்டை நீ ஃபுல்ஃபில் செய், என்னுடைய அக்ரிமெண்ட்டை நான் ஃபுல்ஃபில் செய்கிறேன், என்னுடைய வாக்கு உங்களுக்கு இருக்கின்றது, ஆனால் முதல் உன்னுடைய கண்டிஷன் நீ ஃபுல்ஃபில் செய் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய சமுதாயத்திற்கு தெரியப்படுத்துகின்றான். ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே. ரமதானுடைய மாதம் கடந்து விட்டது என்று நம்முடைய மார்க்க பற்று கடந்து விடக்கூடாது. ரமதானுடைய மாதம் கடந்து விட்டது என்பதற்காக நம்முடைய அமல்களில் நாம் குறைத்து விடக்கூடாது. ரமதான் கடந்து விட்டது என்பதற்காக பாவத்தில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. நம்முடைய தொடர்புகள் எப்படி ரமதானில் இருந்ததோ எல்லாரும் ஆண் பெண் அனைவரும் நம்முடைய தொடர்புகள் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நாட்களில் நம்மை சீர்படுத்திக் கொண்டு ஒரு சிறந்த சமுதாயமாக வாழும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு திரும்பவும் ஒரு கண்ணியத்தை கொடுப்பான். இல்லை என்றால் யார் பின்னாடி நின்றாலும், யாருக்கு தொப்பி போட்டு இஃப்தாருக்கு அவருடைய பாட்டியில கூப்பிட்டாலும் சரி, நாளைக்கு உங்களுக்கு வைக்கிறது முத்திரை பின்னாடி தான் வச்சு செய்யக்கூடியவனாக இருப்பான். எல்லாரும் இந்த சமுதாயத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆக இந்த விஷயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும், அல்லாஹை தவிர இந்த சமுதாயத்திற்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவன் யாரும் இருக்க மாட்டான். யாருக்கு பின்னாடி சென்றாலும் சரி, எல்லாரும் நமக்கு தன்னுடைய சந்தர்ப்பத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்று ஒவ்வொரு நேரத்தில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். திரும்பவும் அதெல்லாம் விட்டுவிட்டு திரும்பவும் தொப்பியை போட்டு விட்டு அவருக்கு ஜுப்பா அணியை வைத்து விட்டு அவர் கூட கொண்டு வந்து வச்சிட்டார்னா அவர்கள் இந்த விஷயத்தில் மாத்திடுவாங்களே. அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு கண்ணியத்தை கொடுத்ததே இந்த மார்க்கத்துடைய தொடர்பு இருக்கும் வரைதான். எதுவரை இந்த மார்க்கம் இந்த இஸ்லாத்துடைய தொடர்பு இருக்குமோ அவர்களுக்கு கண்ணியம் இருக்கின்றது. எப்பொழுது இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்துடைய தொடர்பை துண்டித்துக் கொள்கின்றார்களோ, வேறு விதமாக கண்ணியத்தை தேட விரும்புகின்றார்களோ, அவர்களுக்கு கிடைப்பதே இழிவுதான், இழிவுதான், இழிவுதான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூற்றை நான் இங்கு தெரியப்படுத்தி முடித்துக் கொள்கின்றேன். அவர்கள் சொன்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹ், குன்னா கௌமுன் அதில்லா அஅஸனல்லாஹு பில் இஸ்லாம். நாம் கேடுகட்ட சமுதாயமாக இருந்தோம், இழிவுபட்ட சமுதாயமாக இருந்தோம். அல்லாஹ் அரபிய தீபகத்தில் எங்களை அவர்கள் மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அடிமைகளை விபச்சாரத்திற்கு அனுப்பி அதில் வரக்கூடிய வருமானத்தை சாப்பிடக்கூடியவராக இருந்தார்கள். குழந்தைகளை, பெண் குழந்தைகளை உயிரோட புதைக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் சொல்லும் பொழுது, நாம் இப்படிப்பட்ட சமுதாயத்தினர்களாக இருந்தோம். அஅஸனல்லாஹு பில் இஸ்லாம், இஸ்லாத்தை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தினான். வமஹ்மப் தகைனல் இஸ்ஸத தூனஹு அஅதனல்லாஹ் அதல்லனல்லாஹ். எப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் இந்த இஸ்லாத்தை விட்டு வேறு இடத்தில் கண்ணியத்தை தேட ஆரம்பித்ததோ அல்லாஹ் அவர்களுக்கு தலீலாக்கினான், அல்லாஹ் அவர்களுக்கு இழிவுதான் கொடுத்தான் என்று இங்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய கூற்றை நான் இங்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. இன்று வக்ஃபுடைய விஷயத்தில் கை வைத்தார்கள், நாளைக்கு என்னென்ன ஆகும் என்று தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக நம்முடைய தொடர்பு இறைவனுடன் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இல்லை என்றால் நாம் என்ன செய்தாலும் சரி, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கடமைகளை, அல்லாஹ்வுடைய ஏவுதல்களை நாம் நிறைவேற்றவில்லை, அவன் தடுத்த விஷயத்திலிருந்து நம்மை நாம் தடுத்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸ்பெயின் நாட்டில் 800 வருடங்கள் ஆட்சி அமைந்த 800 வருடங்கள் ஆட்சி அமைத்த பிறகு ஒரு காலம் வந்தது, முஸ்லீம் என்று சொல்வதற்கே அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. முஸ்லீம் என்று சொல்வதற்கு அச்சம் ஏற்பட்டது. அவர்கள் சுப்ஹானல்லாஹ், அந்த ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் ஜாமியா இஸ்லாமியாவுக்கு வந்து படிக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய தாத்தா ஒரு அறைக்கு செல்வார்கள், அந்த அறையில் சென்று ஏதோ செய்துவிட்டு வருவார்கள். அப்பொழுது ஒரு நாள் நான் பருவ வயது அடைந்த பிறகு என்னுடைய தாத்தா என்னை அழைத்து அந்த ரூமுக்கு கொண்டு போய் அவர்கள் குர்ஆனை திறந்து காட்டினார்கள். நான் ஆபிரகாமோ நீ ஜானோ கிடையாது, நாங்கள் அனைவரும் முஸ்லீம்கள், இந்த அறைக்கு வருவதே குர்ஆனை ஓதுவதற்காக தான் வருகின்றோம் என்று இவ்வளவு நாட்கள் இஸ்லாத்தை மறைத்த நிலையில் வாழ்ந்தோம் என்று அவர் சுப்ஹானல்லாஹ் அந்த ஜாமியா இஸ்லாம் மதீனா யூனிவர்சிட்டி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அவங்க வாக்கு மூலமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட காலங்கள்லாம் இருந்தது. இப்போ கூட போய் பாருங்க, அங்கே சுப்ஹானல்லாஹ் ஸ்பெயின் நாட்டுடைய நிலையில் பார்க்கும் பொழுது சர்ச்சுகள் எல்லாம் வந்து மூடப்பட்டு அங்கிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இப்பொழுது அதை வாடகைக்காக வாங்கி ஈது தொழுகையாக இருக்கட்டும், ரமதானுடைய விஷயங்களாக இருக்கட்டும் செய்யக்கூடியவர்களாக பார்த்து கொண்டிருக்கும். ஒரு காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தது. ஒரு காலத்தில் கல்வியுடைய அல்லாஹ் அக்பர் பல்கலைக்கழகத்துடைய ஒரு ஒரு முதன்மையாக இருக்கக்கூடிய விஷயமாக அங்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது பாருங்க நிலை எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய நாட்டிலும் ஆண்ட சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ வருடங்கள் ஆண்டு இருக்கின்றார் முஸ்லிமுடைய. ஆனால் நிலை இப்பொழுது நம்முடைய அடையாளங்களை நாம் காண்பிப்பதற்கு நமக்கு எத்தனையோ ப்ரூஃப் தேவைப்படுகின்றது. நான் இந்த நாட்டுடைய குடிமகன் என்று சொல்வதற்காக எனக்கு ஆதாரங்கள் தேவையா இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலையில் ஆன பிறகும் நாம் இன்னும் மார்க்கத்துடைய விஷயத்தில் பாரமுகாமல் இருந்து கொண்டு என்னுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, என் லைஃப் என்று வாழக்கூடிய நிலை இருக்கின்றால்
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் இங்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. இதுதான் உண்மையான விஷயம், இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். எங்கெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கம் புறக்கணிக்கப்பட்டதோ அந்த சமுதாயம் அல்லாஹு தஆலா புறக்கணித்து விடுகின்றான். வேறு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இந்த விஷயத்தை நினைவு கொண்டு ரமதானில் நாம் செய்த விஷயங்கள் நாம் தொடர்ச்சியாக செய்வதும், அதே போல மார்க்கத்துடைய விஷயங்களில் மார்க்கப்பட்டுள்ளவர்களாகவும் பள்ளியுடைய தொடர்பு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மறுமை நாளில் நம்மிடம் கேள்வி, நாம் அல்லாஹு தஆலாவிடம் நாம் அந்த கேள்வி வந்து விடக்கூடாது. உன்னுடைய முஹல்லாவில் பள்ளிவாசல் இருந்தது, அந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு உன்னுடைய எவ்வளவு இருந்தது, நீ எந்த அளவுக்கு அதற்கு உன்னுடைய இந்த சமுதாயத்திற்காக இந்த மார்க்கத்திற்காக உன்னுடைய பங்களிப்பு ஏற்படுத்தி கொண்டாய் என்று அந்த கேள்வி உடைய நிலை வந்துவிடக்கூடாது என்ற விஷயத்தில் அச்சம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தில் சிந்தித்து செயல்படக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா கொடுத்தல்வானாக. அல்லாஹு தஆலா இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அல்லாஹ் சீர்படுத்துவானாக. குறிப்பாக அல்லாஹு தஆலா பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய மறைமுகமாக உதவி அல்லாஹு தஆலா கொடுத்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துவானாக. அவருடைய பொருளாதாரம், உயிர், அவருடைய அனைத்து விஷயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த பலஸ்தீன் மக்களுக்காக எதிராக இருக்கக்கூடிய சூழ்ச்சியாளர்கள், எதிரிகள், அநியாயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நீ போதுமானவனாக இருக்கின்றாய். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய சூழ்ச்சியை அவர்கள் பக்கமே திருப்பி விடுவாயாக. அவர்களுக்கு உன்னுடைய மறைவான அந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, அங்கு அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் உன்னுடைய உதவி நீ மறைமுகம் அவர்களுக்கு ஏற்படுத்தி அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹு தஆலா இங்கிருந்து இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை ஏற்படுத்துவானாக. இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்முடைய நாட்டுடைய சூழ்நிலை அல்லாஹு தஆலா சீராக்குவானாக. நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தின் பக்கம் அழகான முறையில் அவன் திருப்பி அவனுடைய மார்க்கத்தில் நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله واذكركم وادعوا واستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. وقيموا الصلاة.